வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. யார்? விக்ரம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்குது இந்த விஜய பார்வதியும் திவாகரையும் எஃப்ஜேவையும் ஜெயிலில் போட்டது. ஏன்னா இங்கே அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு விக்ரமுன்ற கனி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் விக்ரம் தான் சொல்கிறாரு, இதில் ஒன்று விஷயம் தெரியுதுங்க, யாருமே எதையுமே மறக்கல அப்படின்றாங்க. ஆக்சுவலாக டாஸ்க், அதாவது மூளை இருக்கிறவங்க இதை பேசுவானா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாஸ்க்லேயே வந்து 39 நாள் ஃப்ரம் டே 1 வந்து இப்போ வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போ யாரையுமே நீங்களே எதையுமே மறக்காமல் அவங்கள வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்க எதையுமே மறக்காமல் உங்களை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டாங்களா? என்னையா நியாயன்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் அவருக்கு வந்துட்டு பார்வதி சொன்னது தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். எப்படி என்னை வந்துட்டு பக்கரம்னு அவ்வளோ வாட்டி சொல்கிறாங்களே, லிட்டரலாக ஒருத்தர் இப்படியா வந்து கலாய்க்கிறது, ஒருத்தருக்கு எப்படிங்க ஒரு செல்ஃப் ரியலைசேஷனே இருக்காது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு முதல்ல இருந்துச்சா? உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் இருந்துச்சுன்னா இந்த வாரம் தான் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க. போன ஃபஸ்ட்டு நாள்லேருந்து போன வாரம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஜும்மாஞ்சியமாக நடிச்சிங்க. செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பண்ணுறது தானே நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்களே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணாமல் ஒரு மார்க்கிங் பண்ணி ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டு நீங்கள் பேசுகிறீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறார் ஒரே ஒரு விஷயம் கரெக்டாக, ஏன்டா நீங்கள் தான்டா என்ன நல்லவன்னு சொன்னீங்க, நானாக சொன்னேன். இது கரெக்டாக நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது. இனி ஆனால் ஒன்று புரிஞ்சிருச்சா உங்களுக்கு, இனி எங்களுக்கு நல்லவர் பதவியை அதை கொடுக்க மாட்டாங்க, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கனி சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கான். பா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கேயாவது? ஏன்னா கனிக்கு வந்து சாதித்த ஒரு ஃபீலிங் என்னென்னா, அவங்க வந்து முன்னெடுத்து வச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ். அவங்க டீமை வந்து ஆக்சுவலாக காப்பாற்றணும்னு நினச்சாங்க, காப்பாற்றி முன்னாடி கொண்டு போயிட்டாங்க. எஃப்ஜே மட்டும் மிஸ்ஸிங் அமிதாவில். அதே மாதிரி திவாகரையும் விஜய பார்வதியும், திவாகரை கூட வந்துட்டு விட்டுருங்க, விஜய பார்வதி ஆக்சுவலாக லாஸ்ட்டாக போடணும்னு பிளானு. ஆனால் திவாகர் வந்து மூக்கு நுழைச்சி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால அவரத்துக்கு போட்டு வேறு வழியே இல்லாமல், இல்லைன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய பார்வதி தான் லாஸ்ட்டு. அதனால் அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அதையும் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க, நான் வந்து பிக் பாஸ் கிட்ட நீ போய் ஜாலியாக பேசுவேனா. பா, என்ன ஒரு வில்லத்தனம் இல்லை. இதனால தான் நிறைய பேர் வந்துட்டு கனியை வந்து விஷம்னு கலாய்க்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.